விதி பலமானது. விதியை மாற்ற யாராலையும் முடியாது. விதியை மதியால் மட்டும் வெல்லலாம். ஆனால் மதி மயங்கும் தன்மை கொண்டது. மதி மயங்கும் போது மீண்டுமே விதி வேலை செய்யும். புரியுதா? நம்ம என்ன வேணாலும் செட்டிங்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் நம்மளோட விதி எங்கே இருக்குது? ஐடு பண்ணி வச்சுக்கிறோம், மறைச்சி வச்சுருவோங்க செல்ஃபோன் சிஸ்டத்தில். அது பாட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்மளோட சிஸ்டத்தை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாம். அதுதான் நம்மளுக்கு அது ஜோசியரோட வேலை என்னன்னா, உங்களோட செட்டிங்ஸ் படியெல்லாம் சொல்கிறது கிடையாது. உங்களோட விருப்பப்படி இஷ்டப்படி சொல்கிறது ஜோசியரோட வேலை இல்லை. தலையெழுத்து என்னான்னு சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. டிஃபால்ட் அப்போ அந்த பொருளை வாங்கும்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அந்த கடைக்காரர் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சார் இதில் 12 MB கேமரா இருக்குது, இதுக்குள்ளே இந்த சவுண்டு இருக்குது, இதுக்குள்ளே இது இருக்குது, இது இதுக்கு நல்லது, இது அதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாரா இல்லையா? ஒரு யூடியூப் எடுக்கலாம் சார் இதை வச்சுன்றாரு ஒருத்தர் இதை வச்சு நிறைய வீடியோஸ் இருக்கும். செல்ஃபி எடுத்தால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இதில் சவுண்ட் சிஸ்டம் நல்லாயிருக்கும், இதில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் நல்லா இருக்குது, இதில் அது இருக்குது, இது இருக்குன்னு என்னமோ சொல்கிறாரு இல்லையா? அதை மாதிரி இது இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கடவுள் நம்மளெல்லாம் படைக்கிறான். இதுக்கு இது நீ சரிப்பட்டு வர, இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு. ஒருத்தர் டான்ஸுக்கு சரிப்பட்டு வருவான், ஒருத்தர் பாட்டுக்கு சரிப்பட்டு வருவான், ஒருத்தர் ஆட்டத்துக்கு சரிப்பட்டு வருவான், ஒரு விளையாட்டுக்கு சரிப்பட்டு வருவான். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இதை பற்றி சொல்கிறது அவரோட வேலைங்கிற மாதிரி ஜோசியரோட வேலை அதான். உன் தலையெழுத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. ஐயோ என் தலையெழுத்தில் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இல்லையா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் தான் மாற்றணும். விதிப்படி தான் வாழணுமா? நம்ம விதித்தது விதிப்படி தான் வாழணும்னா நம்ம சாமி கும்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாற்றிக்கலாங்கிறதுனால தான் சாமியை கும்பிடுறோம். சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. நீங்கள் ஆகணும் அவர்கிட்ட சஜஷன் கேட்கலாம், அதை மாற்றிக்கிறது என்ன வழின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த மாதம் ஒன்று கல்யாணம் ஆக போகுதுன்னு, ஐயோ எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னா தள்ளி போடலாம். அது உங்கள் இஷ்டம். அது எப்படி முடியும்? விதியில் நினச்சி தள்ளி போட முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு தள்ளி போட முடியுமா முடியாதான்னு சொல்கிறேன். விதியை மதியால் வெல்றமா இல்லையா? ஒரு ஆளுக்கு 15 குழந்தை பிறக்கணும்னு இருக்குது. அந்த காலத்தில் பிறந்திருக்குதா? அதுக்கப்புறம் டசன் கணக்கு, அதுக்கப்புறம் அரை டசன், அதுக்கப்புறம் 1/4 டசன் எல்லாம் பிறந்ததா? இப்போ ஒன்று போதுன்னு நிறுத்திக்கிறாங்களா? நிறுத்துறது எப்படி நிறுத்துறாங்க? மருத்துவ உதவியோடு நிறுத்தி கொள்கிறார்கள். சரியா? அப்படி மருத்துவ உதவியோடு நிறுத்திக்கிறது பேர் மதி. நம்மளா விருப்பப்பட்டு ஒரு ஜனனத்தையே நிறுத்திக்கிறோம், பிறப்பையே நிறுத்திக்கிறோம். எனக்கு பிறக்க வேண்ட 15 குழந்தைய வேண்டான்னு 2 குழந்தையோடு நிறுத்திக்கிறேன்னா அது எவ்வளோ பெரிய பவர் நம்மக்கிட்ட இருக்குது.